ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிவிட்டாஸ். இன்னைக்கு ஒரு டாக்ஸிக்கான நியூ ட்ராமா தான் பார்க்க வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதோட ஸ்டார்டிங் சீன்லே ஹீரோனை போட்டு செமத்தியா அடிச்சிட்டு இருக்கதான் காட்டுறாங்க. ஓனர்காரி சொல்றா, இனிமே 8 மணிக்கு மேலே லேட்டா வந்த உன் காலுக்கையெல்லாம் வெட்டி போட்டுருன்னு சொல்லிட்டு செமத்தியா அடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சு பார்க்கறா. பிரதருக்காக என்ன வேணாலும் பாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டே இருக்கா. அப்பதான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹீரோயின் அம்மா அப்பாலாம் குத்து குழம்பமா செத்து கிடக்கும்போது பக்கத்துல பிரதர் மட்டும் தான் கொஞ்சமா உயிர் இருக்கும். அதனால அவனை ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறா. அங்க வந்து உனக்காரி வந்து உன் பிரதரை நான் காப்பாத்துறேன், அவன் செலவுல நான் பாத்துக்கிறேன், அதுக்கு பதிலாக நான் சொன்னதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா. இதெல்லாம் ப்ரெசென்ட்ல யோசிச்சு பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஓனக்காரி ஏன் பண்றான்னு காட்டுறாங்க. அவ என்ன நினைக்கிறா, இந்த பொண்ணை வச்சு அங்க ஜேம்ஸ் லேண்ட்ங்கிற பணக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நிறைய சொத்து கிடைக்கும், அதை வச்சு நம்ம செட்டில் ஆகலாம் சொல்லிட்டு இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் தான் ஹீரோயின் வந்து ஒரு பக்கடக்கார மாதிரி யூஸ் பண்றா. அடுத்த சீனே ஜேம்ஸ் லேண்ட் பார்க்க செடியூஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ்ல போறா. வேற வழி இல்லை, பிரதருக்காக இதை பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு நேராக போய் அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் தான் தெரியுது அவன் ஜேம்ஸ் லேன் இல்லை, அவன் அண்ணன் டியோன் லேனு. டக்குன்னு லைட் போன ஷாக் ஆகி தள்ளி விட்டுறா. நீங்க எப்படிங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஹீரோயின் பதட்டமா கேட்கும்போது நான் ஜேம்ஸ் லேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கியூலா சொல்றான். இவன் யார் பார்த்தீங்கன்னா டியோலானா இருப்பான். இவ தான் எல்லாருக்கும் மூத்த அண்ணன் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் அவனே மனசுல நினைச்சுக்கிறா, இவ 6 வயசு இருக்கும் போது தன்னோட பூனையை கொண்டாச்சு. அது மட்டும் இல்லாம 15 வயசுலேயே தன் பிரதரே வந்து நடக்க முடியாம பண்ணாச்சு. இவன் கொஞ்சம் டேஞ்சரான தான், இவனை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதட்டமா இருக்கும்போது சரி போங்க நான் ஜேம்ஸ் வந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிக்கிறா. அவன் எங்க போறான், இந்த எந்த பொண்ணோட எங்க கூத்தடிச்சிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டியோலான் சொல்லும் போது, அதாவது ஹீரோ சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயின் வந்து ஃபன் பண்றதெல்லாம் இந்த வயசுல இருக்கிறது தானங்க, அதுக்கெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அவளை பொறுத்த வரைக்கும் இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லை, அந்த ஓனர்காரி சொன்னதுக்காக மட்டும்தான் எல்லாம் செய்யறா. அவ்வளோ ஜென்ட்ராசிட்டி ஆளுங்களா வந்து கில்பர்ட் ஃபேமிலி வந்து ஹீரோயின் ஃபேமிலியா இருக்கும், அதான் அப்படி சொல்றான். சரி ஜேம்ஸ் பொண்ணை தான் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் இன்னொரு பொண்ணோட கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கான். இதான் பார்க்குற ஹீரோனுக்கு செம கோவம் வருது தான். இருந்தாலும் என்ன பண்ண தெரியாம அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சமாளிச்சுப்பேன், நான் அவருக்கு உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்குற ஹீரோ வந்து இவ்வளோ நல்லவளா நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்போதான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. பிரதரை சேவ் பண்ணும், அந்த ஓனக்காரை சொன்னது, அவன் குணம் போடுறது எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது நீ என்ன நினச்சான்னு தெரியல, ஹீரோ கிஸ் பண்ணிடுறா. ஹீரோக்கே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நீ எனக்கு கூட ஒன்றா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செடியூஸ் பண்ணுற மாதிரி ஹீரோட்ட கேட்கும்போது உடனே கார் கிட்ட கொண்டு போய் என்ன நீ ஜேம்ஸை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன டூலாக யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். நீங்கள் தான் ரூலை பிரேக் பண்ணாச்சு, நம்மளும் ரூலை பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செடியூஸ் பண்ண மாதிரி பேசும்போது ஹீரோவும் தானாக கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜேம்ஸ் உனக்கு 9 கால்ஸ் பண்ணியிருக்கான், என் தம்பிக்கு உன் மேலே பாசம் நிறையா இருக்கு போலயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் சொல்ல ப்ளீஸ் ஏதாவது கிளாத்ஸ் கொடுங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இப்படி என்னால் எப்படி போக முடியும்னு சொல்கிறதுக்கு, அதான் நான் அப்போவே கொடுத்தேனே அந்த வீட்டிலே அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த ஜேம்ஸ் வீட்டில் இருக்கும் போது ஹீரோ ஒரு கோட் கொடுத்துருப்பான். ஹீரோயின் எதுவும் வேணாம்னு சொல்லியிருப்பா. அப்போ அதை யோசிச்சு பார்க்குறா, இப்போ அந்த கோட் வந்து அங்கே இருக்குது, இது யார் கோட்டை கேட்டால் நீ என்ன சொல்லுவ ஜேம்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அப்போ தான் ஹீரோயின் பயப்படுறா. நேராக வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே ஜேம்ஸ் செம காணில் உட்காந்துருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் இன்னொரு பையனை இங்கே கூட்டிகிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி முடிச்சுன்னு கத்தும் போது அப்போ ஹீரோயின் சொல்கிறா, கில்பர்ட் ஃபேமிலிலாம் அப்படி பண்ண மாட்டோம், நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நான் இதெல்லாம் பண்ணல, அது உன் ஃப்ரெண்டோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டான டயத்தில் ஹீரோ வந்து பேட் டைம்னு வந்துட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேம்ஸை மிரட்டி அவனை போகவும் வச்சிடறான். அடுத்த சீன்ல ஓனக்கார ஹீரோனை பார்த்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நைட்டு ஃபுல்லாக வெளியே இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி சமத்தி அடிக்கும் போது அதுக்கப்புறம் சொல்கிறா, ஏதோ என்கேஜ்மெண்ட் டேனால சும்மா வேற, இந்த மாதிரி இன்னொருத்தர பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிச்சுட்டு போயிடுறா. எல்லாரும் போனதுக்கப்புறம் ஹீரோயின் யோசிக்கிறா, என் பிரதர் சேவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஓனர்காரியை பார்த்து கோபமாக சொல்கிறா. அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. லேன் ஃபேமிலி எல்லாம் ஒரு டின்னர் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்துருக்கும் போது அங்கே தான் ஹீரோயின் வந்திருக்கா. எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கிராண்ட்பா சொல்றாரு, என்ன இந்த டெவில் டியோனை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அப்பதான் ஹீரோயின் யோசிக்கிறார், நல்ல வேலை எல்லாரும் இந்த ஃபேமிலியில் அவளை வெறுக்கிறாங்க, ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கும் போது அப்பதான் ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். வந்த உடனே ஹீரோயின் ஜாடா மாடையா பேசி அவனை மாட்டில் பார்க்கும் போது அப்போ ஹீரோயின் செமையா பயப்படுறா. அட பாவி, எல்லாம் சீக்கிரட்டா வச்சுக்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறேடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும் போது
சரி சமாளிக்கிற மாதிரி, ஒன்றும் இல்லை, டியோன் வந்து என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு மீட் பண்ணலாம் அதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. எல்லாரும் ஓகே சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீன் ரெஸ்ட் ரூம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி மாட்டி விடுவேன், இதான் எல்லாரும் சீக்கிரட்டாக வச்சுருக்கேன்னு சொன்னியே, அப்பயே இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோட்ட கேட்கும்போது, நான் சும்மா விளையாட லிட்டில் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுட்டே சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லணும் சொல்லுவான்னு சொல்லிட்டு நீ பயந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோனுக்கு செமையாக பயப்படுறா. அடுத்த சீன்லேயே ஹீரோன் காயத்துக்கு மருந்து போட்டுருக்கா ட்ரெஸ்ஸு கழட்டும் போது கரெக்ட் டயத்தில் டியோன் வந்து உள்ள நுழையிறான். அவள் காயப்பட நம்ம நுழைஞ்சு பார்த்தது ஹீரோன் பயப்படுறா. கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். என்னை தேடி வந்த ஆளுங்களாம் போனதுக்கப்புறம் ப்ளீஸ் எனக்கு மருந்து போட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது ஹீரோன் யோசிக்கிறா, எனக்கு போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீ இப்படிலாம் யோசிக்கிற, நான் செத்தாலும் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோமா சொல்லும்போது சரி சரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காயத்துக்கு மறந்து போயிட்டுருக்கா. இவ்வளோ ஆன பிறகும் வாய்க்குள்ள படங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கட்டெல்லாம் போட்டு முடிச்சிடுறா. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கு ஹீரோ அம்மா ஹீரோ போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. ஹீரோ கத்துறான் ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்காம செம்மையாக அடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் வந்து கட்டி பிடிச்சி சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட போய் இதெல்லாம் சொன்னால் அவர் அதுக்கு மேலே செம்மையாக திட்டுறாரு. எல்லாத்தையும் போயிட்டு இந்த மாதிரி கிராண்ட்பாட்ட சொன்னால் இந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் என்னை செம்மையாக அடிக்கிறாங்க ப்ளீஸ் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னால் அப்படியா அவங்க அடிக்கிறாங்களா எங்கேப்பா அடித்தாங்கன்னு சொல்லிட்டு காயத்தை காட்ட சொல்கிறாங்க. அவன் எடுத்து காட்டான். காட்டதுக்கப்புறம் திரும்பி சமயத்தை இவ போட்டு அடிக்கிறாரு. என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ குழம்பி நிற்கிறான். ஹீரோ உயிரை காப்பாற்றினதுக்காக உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அப்போ தான் ஹீரோ யோசிக்கிறா, பிரதர் ஏற்கனவே கில்பர்ட் ஃபேமிலி இப்படியே மாட்டிகிட்டு இருக்கான், அதனால தான் நம்ம பொண்ணாக நடிச்சிட்ருக்கோம், இவனை வச்சு ரிவெஞ்ச் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சு பார்க்கும்போது அப்போ தான் ஹீரோ பண்ண சில வேலையை யோசிச்சு பார்க்குறா. இவன் மிரட்டினது அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பட்டு வரமாட்டான், இதை விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கை விட்டுறா. அதுக்கப்புறம் சொல்கிறா, இந்த மாதிரி நான் நைட் நேரத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடணும், அந்த சீக்ரெட்டை மறந்துடணும், நீங்களும் நாங்களும் வேறு பாதையில் போயிடணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். அடுத்த சீனில் கிராண்ட்பா ஜேம்ஸ் கிட்ட, டியோனா நீ மேலே வரவே விடக்கூடாது, அவனை எப்படியா கீழே தள்ளி நீ மேலே வரணும், அப்போ உனக்கு ரிவார்ட் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இவன் ஐடியா பண்ணி ஹீரோனை கூப்பிட்டு இந்த டியோன் ஃபைல்லாம் தேடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன ஒரு வழி இல்லாமல் டியோன் ஆஃபீஸ்க்கு போய் டேரெக்டாகவே சொல்கிறான், இந்த மாதிரி உனக்கு ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டியோனுக்கு புரியுது, அதாவது ஹீரோவுக்கு புரியுது, இது கண்டிப்பாக ஜேம்ஸ் தான் பண்ண சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. கில்பர்ட் ஃபேமிலி அவன் ஃபியான்சேக்காக இவ்வளோலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு இந்த ஃபைல்ஸ் வேணும்னா நான் சொன்னதான் செய்யணும், அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ்க்கு ஃபோன் அடிச்சிடறான். அதை கேட்டோன்னே ஹீரோயின் செம்மையாக பயப்படுறா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரி ஓகே நான் கட் பண்ணுறேன், அப்படின்னா நீ என்னோட கேர்ளாக இருக்கணும், எனக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனை ஒத்துக்கிட்டு கிஸ் பண்ணுறா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துறான். இதை ஜேம்ஸ்கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் சோகமாக நடந்து வரா. வந்தவ ஹாஸ்பிட்டலில் போய் தம்பியை பார்க்குறா. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வெளியே வரும்போது சொல்லிக்கிட்டே வரா மனசுக்குள்ளே, டேடை கொலை பண்ணவங்கள நான் பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வரும்போது கரெக்டாக வந்து அந்த ஓனக்காய் அசிஸ்டன்ட் வந்து பார்த்துடுறா. வில்லத்தனமாக சிரிக்கிறா. அடுத்த சீன்லேயே இந்த ஓனக்காயை போட்டு செம்மையாக போட்டு அவளுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவள் கையில் போட்டு கம்பால் முறுக்கி ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கு. அப்போ தான் சொல்கிறா, உனக்கும் டியோனுக்கும் எப்படி பழக்கம், அதாவது ஹீரோவுக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது அவருனாலும் கொஞ்ச நாள் பார்த்துருக்கோம், 2 டைம்ஸ் பார்த்ததுனால தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி ஓகே, 2வது மகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணு, அவருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம், அவருக்கு நான் அவ்வளோ க்ளோஸ்னால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறா. அடுத்த சீனில் ஒரு பார்ட்டிக்கு வந்து அந்த 2வது பொண்ணை வந்து ஹீரோயின் கூப்பிட்டு வரா. அதே இடத்துல டியோன் இருக்கான். டியோன்ட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது அப்போ அந்த 2வது பொண்ணு சொல்கிறா, நான் உங்கள்கிட்ட நிறையா பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட ஒருத்த வரான். இவன் பேர் தான் வில்லியம். வில்லியம் சொல்கிறான், உங்களை பார்த்தா வந்து ரோஸ் மாதிரி இருக்கே, இந்த பொண்ணை 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் வந்து கில்பர்ட் ஃபேமிலியோட பொண்ணு கிளாரா, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லும்போது இல்ல, இல்ல. எப்படி ஒரே மாரி 2 பேர் இருக்க முடியும்? நீங்க கண்டிப்பா ரோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா சொல்றான். உடனே ஹீரோயின் வந்து நம்ம ஐடென்டிட்டி தெரிஞ்சுமோ சொல்லிட்டு, இந்த பாருங்க நான் கியாரா, நான் கில்பர்ட் ஃபேமிலியோட 2வது பொண்ணு. இந்த மாரி தேவையில்லாத பேசலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம்
தங்கச்சியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கிழிஞ்சவனா படுத்து கிடக்குறா. அதை பார்த்த ஹீரோ வந்து செம ஷாக் ஆயிரா. இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் சரி ஓகே டியோன் நான் என் தங்கச்சியை கூட்டு போகணும்னு சொல்லி கிளம்ப பார்க்கும்போது கொஞ்சம் நெல்லு நான் இன்னும் பேசி முடிக்கல அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ உடனே ஹீரோயின் வந்து சரி நீ போ நான் அவட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செடியூஸ் பண்ண மாதிரி பேசுகிறா. இவன் வச்சு தான் அந்த வில்லியம் ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு இவட க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கா. எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்தவொடனே அப்போ அங்கே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவ தான் சவானா, இந்த மாதிரி இந்த குரூப்போட பொண்ணு, பெரிய பணக்கார பொண்ணு, இவ தான் உனக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அரேஞ்ச் மேரேஜ் தானே யாராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் ஓகே சொல்கிறான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோனுக்கு வந்து செம கோவம் வருது. அவள் நான் சந்தோஷம் தானே பண்ணும் நான் ஏன் கோவப்படுன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே அவள் சொல்லிக்கிறா. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஹீரோ சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துன்னு ஹீரோ வந்து அப்செட் ஆகிறா. அது யார்கிட்ட வந்திருக்குன்னா வில்லியம்கிட்டே தான் வந்திருக்கும். உன்னை பற்றி எல்லாமே தெரியும், ஒழுங்கு மாதிரி தான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஹீரோ வேறு வழி இல்லாமல் சாக்கு போக்கு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இதை பார்த்த ஹீரோ இதை சந்தேகப்பட்டு அவனும் பின்னாடியே போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் சொன்ன இடத்துக்கு ஹீரோயின் வந்து கதை திறக்க போது அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ நிற்கிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆயிரா. நீ எங்க இங்கே அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அவன் தான் இப்போ அடித்து தள்ளியிருக்க, என்ன விஷயம் எதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா ஒன்றும் இல்லை அவன் தப்பாக என்னை ஃபோட்டோ எடுத்து லீக் பண்ண பார்த்தான், அதுக்கிட்ட தான் என்னை மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் சொல்கிறா. ஏன் இப்படி போய் சொல்லனா அவள் ஐடென்டிட்டிலாம் தெரியக்கூடாது இல்லையா, அதனால் அப்படி சொல்கிறா. அப்போது அப்படியா சரி அவனை வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்ல பார்க்கும்போது அப்போ அஸ்டனுக்கார வந்து சொல்கிறான் இந்த மாதிரி அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு. அப்பாடா தப்பிச்சோம், சரி ஏதாவது போய் சொல்லி சமாளிப்பேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் டியோன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி கேட்குறா. உடனே அவன் செம கோவப்பட்டு இந்த பாரு நான் என்கிட்ட தான் போய் சொன்னேன், உன் நாக்கை வெட்டி போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் செமையாக பயப்படுறா. சரி போன்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறான். வெளியே இருந்தவ ஒருத்தர ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுவான், என்னோடய ஃபோட்டோஸ்லாம் வந்து வில்லியம் வச்சுக்க மாதிரி பண்ணுங்க, அப்போ தான் ஹீரோவுக்கு சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அடுத்த சீன்லேயே ஹீரோ வந்து சில ஃபோட்டோஸ்லாம் காட்டி இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து சவானா வந்து சவானா யார் பார்த்தீங்கன்னா இந்த டியோனுக்கு ஃபிக்ஸ் பண்ண வந்து ஃபியான்ஸேவாக இருப்பா. அந்த பொண்ணு வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் வில்லியம் இப்படி அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவனுக்கு தெரிஞ்சிருவேன், ஒழுங்குமுறை தான் விடுங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் ஹீரோ இந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறான். இந்த மாதிரி என் சிஸ்டர்லாம் அவன் பண்ணும்போது நான் சும்மா விட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓ அப்படியா உங்கள் கொலாபரேஷன்லாம் என் கூட இருக்கிறத மறந்துடாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் பயப்படுற ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ மாச சொல்லிடுறான். வெளியே வந்த ஹீரோன் வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் இருக்கா, நான் சொன்ன இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு வில்லியம் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வேணே அவனை சீரியஸ் பண்ண மாதிரி பேசுகிறா. அதனால அவன் வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்ட் டைம்ஸில் அந்த ஹீரோயின் ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு சமத்தியாக அடிக்கிறான். உடனே அவன் தப்பிச்சு போயிடுறான். ஹீரோனை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கும்போது அப்போ அசிஸ்டண்ட்டை கேட்குறான் என்ன ஆச்சு எனக்கு கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு. இல்லை அவன் ஓடிட்டான், ஆனால் வந்து கடைசியாக வந்து ஒரு பாலத்துக்கிட்ட நிற்கிறான்னு தெரியுதுன்னு சொன்னோடனே அந்த இடத்துக்கு ஹீரோ போகிறான். ஹீரோ போய் ஹீரோனை பற்றி உண்மையெல்லாம் கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்லாமல் தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறான். அப்போ ஹீரோ யோசிக்கிறான் இவனுக்கும் ஹீரோனுக்கு நல்லா என்ன தான் பெருசாக இருக்க போகுது, என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி சந்தேகப்பாவோடய போகிறான். வீட்டுக்கு போன ஹீரோயின் கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் தண்ணியில் குதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் சந்தோஷப்படுறா. அப்பாடா நம்ம வேலை முடிஞ்சிச்சு, ஹீரோ தேங்க் பண்ணி அவன் கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ வந்து மனசுக்குள்ள ஹீரோ யோசிக்கிறான் கண்டிப்பாக அவன் சீக்கிரம் என்னன்னு தெரிஞ்சுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வில்லத்தனமாக மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். எல்லாம் உட்காந்து டின்னர் சாப்பிடும்போது அப்போ ஹீரோ வந்து ஹீரோனுக்கு வாங்கி கொடுக்குறான். அதை பார்த்து சவால் வந்து செமையாக கோவப்பட்டு அவன் மூஞ்சி தண்ணி ஊற்றலாம் போகும்போது அது ஹீரோ வந்து தடுத்துடுறான். அதனால அவன் மூஞ்சி தண்ணி பட்டுருது. ஒன்று ஹீரோவை பார்த்து ரொம்ப பயந்துக்கிட்டே மனுப்பி கேட்குறா. பார்த்து ஜேம்ஸ் வந்து சந்தேகப்படுறான் உண்மையிலே ஹீரோயின்குள்ள ஏதோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓனர்கிட்ட சொல்கிறான். ஓனர்க்கா இருந்து செமையாக கோவப்படுறா. அவள் வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோனை பார்த்து செமையாக திட்டுறா. எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி பண்ணியிருப்ப, ஜேம்ஸ் சொல்கிறதெல்லாம் உண்மையாக சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் காட்டுறா. அதெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோயின் செமையாக பயப்படுறா. அப்போ ஓனக்காரி சொல்கிறா இந்த மாதிரி உன் அண்ணனை யாராலும் சேவ் பண்ண முடியாது, உன் அண்ணன் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வந்து செமையாக பயப்படுறா. என்ன பண்ணுறேன்னு தெரியலே, கண்டிப்பாக டியோன் தான் இதெல்லாம் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு டியோன் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக அங்கே நின்றுட்டு இருக்கா. அப்போ டியோன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா குத்துரு கோயிலாம் வரான். அவனை அட்டாக் பண்ணி சில பேர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் அந்த கத்தி குத்து வந்து ஹீரோ வாங்கிக்கிறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ செம்ம ஷாக் ஆயிடுறான். அவன் குத்திட்டு போயிடுறான். அங்கே இருக்க ஆளுங்கெல்லாம் சொல்லிட்டு அவனை பிடிச்சிடுறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து மயக்கமாக நினைக்கும் போது ஹீரோ வந்து பயந்துக்கிட்டே வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்குறான். அதெல்லாம் பார்க்குற ஹீரோயின் வந்து இவன் ஜஸ்ட் டாய்மாக தான் யூஸ் பண்ணுறான், ஆனால் ஏன் இவ்வளோ கவலைப்படுறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா.
அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் பக்கத்துல இந்த ஹீரோ, "என்ன உனக்கு அவ்வளோ அவசியம்? என்ன மாரி ஒருத்தவன வந்து காப்பாத்தணும் அவசியமா? ஏன் எனக்காக கத்தி குத்து வாங்கிட்டு" சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் ஹீரோயின் ஃபோன்லேருந்து ஒரு கால் வருது. அத அட்டெண்ட் பண்றான். அப்போ வந்து ரோஸ் சிமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உண்மையான பேர் வந்து ஒருத்தர் சொல்றான். அத கேட்டோனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அப்போ இவன் பேர் வந்து கில்பர்ட்ஸ் இல்லையா? இவன் வந்து சிமனா? வேலண்டி வேறயா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹீரோயின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டியோன்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நேம் சொல்லும்போது, எவ்வளோ தைரியம் இருந்தா ஃபுல் நேம் சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ரொம்ப நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு, சரி ஓகே, இப்போ நம்ம விஷஸ்லாம் சொல்றான். அத வச்சு நம்ம நிறைவேத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பிளான் போடுறா. அப்போ என்கிட்ட 3 விஷஸ் இருக்கு. நான் உயிரை காப்பாத்துனதுக்காக எனக்கு இத பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ ஒத்துக்கிறான். அப்போ ஹீரோயின் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க சவானாவ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அப்படியா? அப்ப நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, இல்ல, இல்ல. நீங்க சவனா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ! அப்படியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? அப்படின்னு கேட்கும்போது, நெக்ஸ்ட் 2ம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். நான் அப்புறமா சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அடுத்த சீனே முன்னாடி ஃபோன் வந்து திரும்பி ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் ஃபோன் அடிச்சேன். நீ எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் ஹீரோயின் புரியுது. ஹீரோ தான் அந்த ஃபோன் எடுத்துக்கான்னு சொல்லிட்டு. உடனே பிரதரை பார்க்கறதுக்கு கண்டிப்பா போய்ப்பான்னு சொல்லிட்டு, அங்க வேகமா கிளம்ப பார்க்கும்போது, அப்பதான் ஹீரோ வரான். என்ன மேடம் ரொம்ப சீக்கிரமா போறீங்க? உன் பிரதரை பார்க்க போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் சிமோன்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்றா. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. நம்ம எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்றான், எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த சீக்ரெட்லாம் என்கிட்ட மறைப்ப. நான் ஏற்கனவே உனக்கு சான்ஸ் கொடுத்தேன். இருந்தாலும் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா அஸ்தனை கூப்பிட்டு அவளை போய் ஒரு விழால ஆட, அவளுக்கு தண்ணி சாப்பாடுன்னு சொல்லி எதுவுமே கொடுக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்போ ஹீரோயினி, வெயிட் வெயிட் நிறுத்துங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் கேட்காம அவனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அஸ்டனை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் வில்லால போட்டு அடைச்சு வச்சிடறான். அப்போ அந்த ஹீரோன்ட்ட ஹீரோயின் சொல்றா, ப்ளீஸ் எப்படியாவது என் பிரதரை காப்பாத்து. என்னை என்ன வேணாலும் பண்ணு. என்னை கொலை கூட பண்ணு. ஆனா என் பிரதரை காப்பாத்து. அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ அப்படியா? கண்டிப்பா நான் அவனை காப்பாற்ற மாட்டேன். அவன் அஸ்தி அவன் கையில வந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கோமா போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து அஸ்டன்ட் ஹீரோ பேசிட்டு தான் காட்டுறாங்க. அஸ்டன்ட் ஹீரோ கேட்குறான், என்ன நீ இந்த சிமெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டியா? அது மட்டும் இல்லாமல் கேரோட இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சேன்னு சொல்லும்போது, எனக்கு எதுவுமே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்டன்காரன் சொல்கிறான். சரி ஓகே, ஹீரோயின் பிரதரை வந்து ஒழுங்காக பார்த்துக்கோ. அவனை எப்படியாவது வந்து இந்த கில்பர்ட் ஃபேமிலி ட்ராப்லேருந்து காப்பாற்றி அவனுக்கு கரெக்டான மெடிசன் கொடு அப்படின்னு சொல்கிறான். ஓகே சார் சொல்லி அஸ்டனை ஏற்றுக்கிறான். இல்லை ஹீரோனை ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஹீரோ வீக்கானதால அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து ஹீரோ வந்து நான் ப்ராமிஸை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது லாஸ்ட் விஷயம் இருந்தால் கேளு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா? என் பிரதரை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. உன் பிரதர்லாம் ஸ்டே பண்ணியாச்சு. வேறு ஏதாவது இருந்தால் கேளுன்னு சொல்லுவேன். அப்படியா? எனக்கு வேறு எதுவுமே இல்லை. என் பிரதர் மட்டும் தான் முக்கியம். அவரை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க. அதை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, திடீர்னு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்குறா. அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகிறான். என்ன நீ ஒரு ரிவெஞ்ச்க்கு என்ன டூலாக யூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், எனக்கு வேறு எதுவுமே இல்லை. என் அப்பா அம்மா யார் கூடன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. முதல்ல நீ ஜேம்ஸ் கூட இருக்கிறத வந்து முடி. அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். அடுத்த சீன்லேயே ஓனர்கார் வந்து ஹீரோனை பார்க்க வர வந்து செமையாக மாட்டிகிட்டு இருக்கும்போது, அங்கே வந்து ஹீரோ வந்து, நீ நடிக்க வேணாம், நீங்கள் யாருன்னு தெரியும், ஹீரோனை யாருன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எப்படி கேராவும் ஹீரோனும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட கேட்கும்போது, உடனே அவள் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு போயிடுறா. அப்போ ஹீரோன் கேட்குறா, என்ன சொல்றீங்க? நானும் கேராவும் ஒரே மாதிரி இருக்குமா? ஆமாம், நீ கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்கீங்க. அதனால தான் அவன் ஒன்றை சூஸ் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குமோ, கண்டிப்பாக நீ ப்ரின்ஸாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் ஹீரோக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டுக்கு வந்து ஹீரோயின் போன பார்த்துட்டு, அங்கே அந்த சவனா வந்து செமையாக கோமாயி, எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து நெரிச்சிட்டு இருக்கா. அப்போ சொல்கிறா, லில்லியை கொண்ட மாதிரி நான் உன்னை கொண்டு வேண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ தான் ஹீரோனுக்கு புரியுது, லில்லியை வந்து இவ தான் கொண்டிருக்கான்னு. லில்லி யாருன்னு சொல்லிட்டு போக போக பார்க்கலாம். இதை கேட்ட ஹீரோன் வந்து கோவமாயி கத்தும் போது உடனே சவனா வந்து விட்டுட்டு போயிடறா. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து பிரதரை மீட் பண்ண தான் காட்டுறாங்க. பிரதர் மீட் பண்ணி, நீ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போ பிரதர் கேட்குறான், ஹீரோ யாரு? அவன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லாமல், நீங்கள் பெட்டர் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட ஹீரோ வந்து, நம்மளை எதுவுமே சொல்லேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஹீரோனை எடுத்துகிட்டு போயிடுறான். எவ்வளோ தெரியுது நீ எதுவுமே சொல்லாமல் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட கேட்கும்போது, நீங்கள் தான் நான் மேரேஜுக்கு எஸ்ன்னே சொல்லலையே, அப்பா ஏன் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு ஜேம்ஸை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ண சொல்கிறான். ஹீரோயின் சரின்னு ஒத்துக்கிறா. அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. எல்லாரும் இப்படி இருக்கும்போது
அங்கே வந்து ஹீரோ நான் இந்த மாதிரி சவனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஹீரோன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் செம்மையாக டென்ஷன் ஆனாங்க. அங்கே வந்து ஹீரோ வந்து நானும் ஹீரோ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஜேம்ஸ் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கோத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற சவனா செம்மையாக கோவரா, சும்மா விட மாட்டேன்டி, கண்டிப்பாக டியோன் எனக்கு மட்டும்தான், ஹீரோ எனக்கு மட்டும்தான் சொல்லி வில்லத்தனமாக சொல்கிறா. அடுத்த சீன்லேயே சவனாவும் அண்ணனும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. சவனா சொல்கிறா, இதை மாதிரி எப்படி லில்லியை கொள்ளணும், அந்த மாதிரி ஹீரோனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் பேசிட்டு இருக்கா. அடுத்த சீன்லேயே ஹீரோனுக்காக ஹீரோ வெட்டிங்லாம் வாங்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பற்றி அண்ணக்கார்ட்ட சொல்லும் போது, அண்ணக்காரத்தை கல்யாணம் பண்ணிக்காத, இவன் எவ்வளோ பெரிய டேஞ்சரானு உனக்கே தெரியும், ரிவெஞ்சுக்காக இதை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, ஆமாண்ணா கண்டிப்பாக ரிவெஞ்சுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் இவன் விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோ வந்து மைக் மூலமாக கேட்டுறான். ஒன்று ஹீரோ கிட்ட வந்தவன் எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கான். அப்புறம் கிஸ் பண்ணி எப்படியோ சமாளிச்சிடறா. வெட்டிங் டே வருது. அப்போ ஹீரோன் வந்து தன் ட்ரெஸ்ஸில் ஒரு கேமரா ஃபிட் பண்ணுறா. கண்டிப்பாக செவன் நம்மளை கொல்ல வருவா, அந்த நேரத்தில் கேமரா வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோன் ரெஸ்ட்டும் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து சவானா வந்து ஹீரோனை குத்திடுறா. இதெல்லாம் தெரியாத ஹீரோ ஹீரோனுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோன் அப்பவும் வரல. இதெல்லாம் பார்த்து ஹீரோ செமையாக கோவப்பட்டு பூரா தூக்கி போட்டு வேகமாக ஹீரோயின் தேடி போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எங்கேயுமே இல்லை. சரி சர்ச் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ரெஸ்ட் ரூமில் வந்து ஹீரோயின் கத்தி குத்தோட இருக்கா. அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகி கரெக்டாக ஹாஸ்பிட்டல் சேர்த்துடுறான். அதுக்கப்புறம் இது யார் பண்ணான்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இதில் சவானா தான் பண்ணான்னு தெரியுது. ஒன்னே அவளை கண்டுபிடிச்சி அதை சமத்தியாக போட்டு அடிச்சிருக்கான். அந்த மாதிரி சமயத்தில் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. ஒன்னே போன ஹீரோ என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, சாரி நாங்கள் எவ்வளோ போராடி பார்த்தோம், ஆனால் நாங்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டுனா அவனை போய் செமையாக அடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க. இங்கே அண்ணக்காரை பார்த்தீங்கன்னா ஹீரோனை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான். இவன் தான் வந்து டாக்டர்கிட்ட சொல்லி இது மாதிரி காசு கொடுத்து ஹீரோனை செத்துட்டாங்கன்னு சொல்லி பொய்யா சொல்லியிருப்பான். ஹீரோன் எந்திரிச்சோடனே என்னாச்சுன்னா நான் எங்கே இருக்குன்னு சொல்லும்போது, நான் வேறு இடத்துக்கு வந்துட்டோமா, இனிமேல் நீ கேராகவும் வாழ தேவையில்லை, ஹீரோ விட்டு விலகி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஓனர்காரையும் அந்த அண்ணனையும் கூப்பிட்டு எங்கள் 2 பேர் தான் அதுக்காக காரணம்னு சொல்லிட்டு ஹீரோ கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து இவனை குத்திடுறாங்க. அப்புறம் அஸ்டன்காரன் தான் எப்படியோ வந்து இவனை காப்பாற்றி வீட்டில் கொண்டு வந்து சேர்க்குறான். ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு அஸ்டன்கார் சொல்கிறான், நீங்களும் கவலைப்படாதீங்க, உங்கள் வீடியோலாம் நியூஸில் போயிட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம லாயை வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எரிக் மேலே சந்தேகமாக இருக்குது, அவள் தான் ஹீரோயின் பாடியை கூட்டிகிட்டு போயிருக்கான். எரிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அண்ணன் தான் இருப்பான். ஒரு வேளை ஹீரோயின் வந்து உயிரோட இருக்கலாம்னு சொல்லிட்டு அஸ்டன்கார் சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட ஹீரோ வந்து கண்டிப்பாக ஹீரோனை பார்க்கணும்னு போக பார்க்குறான். அப்போ சில ஆளுங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோ பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு ஹீரோயின் வந்து கண்டிப்பாக அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு காரில் வந்துட்டு இருக்கா. ஹீரோ கரெக்டாக கொடுத்தும் போது அங்கே வந்து ஹீரோயின் வந்துடுறா. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் வந்து கத்தி கதறி அழுதுட்டு இருக்கா. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுன்னு அழுதுட்டு இருக்கா. அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. ஹீரோ எப்படியோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி குணமாயிடுறான். அப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதை முடியுது. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.